GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நடிகர் வந்ததனால் நாம் தமிழ் கட்சி இல்லாமல் போயிடுச்சு, 8%லேருந்து 2% போயிடுச்சு, இப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்த வாய்களுக்கு விடையாக இந்த மாநாடு. இந்த 5 லட்சம் பேர் கூடின பிறகும் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்குது. அந்த கட்டுக்கோப்புன்னா அப்படி நிக்குது. திரள் நிதி வாங்கி வந்து கட்சிக்காக செலவிடாம அவரே வச்சுப்பாரு அப்படிங்கிற விமர்சனம் கூட மற்ற திராவிட சார்ந்திருக்கக்கூடியவங்க எல்லாம் வைக்கிறாங்க. அது ஒரு விமர்சனமும் வருது இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் வந்து கட்சியினுடைய கொடியை ஏற்றுவீங்க, மாநாட்டில் திடீர்னு பொசுக்குன்னு தமிழ்நாடு கொடின்னு சொல்லி ஒரு கொடியை ஏற்றி விட்டுருக்கீங்களே, இது பிரச்சனையை கிளப்புற மாதிரி இருக்கு. பிரேமலதா அவர்கள் போய் சேரக்கூடிய ஃப்ரேமை மட்டும் எடுத்துப்பாரு, அவங்க போய் கூட்டணியில் சேரக்கூடிய ஃப்ரேம் மட்டும் எடுத்துப்பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு திராவிட அரசியல்ங்கிறது என்னங்கிறது புரிஞ்சிடும். சாட்டை திரும்ப நிக்கல போல இருக்கேன், என்ன காரணம்? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை பல்லாவரம் தொகுதியினுடைய வேட்பாளராக அஃபீஷியலாக மாநாட்டில் அறிவிச்சிருக்காரு. திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? மாநாடு முதல்ல வந்துட்டு பார்த்தோன்னாக்க நாம் தமிழ் கட்சி ஒழிஞ்சிருச்சு, நாம் தமிழ் கட்சி காணாமல் போயிடுச்சு, கூண்டோட காலி ஆயிடுச்சு, நடிகர் வந்ததனால் நாம் தமிழ் கட்சி இல்லாமல் போயிடுச்சு, 8%லேருந்து 2% போயிடுச்சு, இப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்த வாய்களுக்கு விடையாக இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு. குறிப்பாக அதனுடைய அனுபவம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்க, எதிர்பார்த்த அளவு இந்த மாநாடு வந்துச்சா அப்படின்னாக்கா எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம், காற்று பலமாக அடிச்சிச்சு. நாங்கள் நட்டு வச்சுருந்த கொடிங்கிறது 18,000 கொடி நட்டு வச்சுருந்தோம். காற்றுல எல்லாம் சாஞ்சிருக்கும்னு நினச்சோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்தாக்க அவன் வாகனத்தை நிறுத்தி அந்த கொடிகளெல்லாம் தானாக நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க ஒவ்வொருத்தரும். ஆமாம், அப்படி வந்துட்டு உணர்வுபூர்வமாக மக்கள்லாம் வர்றாங்க, கூட ஆரம்பிக்கிறது. அதே போல் மற்றவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, மாநாடு 6 மணிக்கு ஆரம்பிக்குதுனாக்க மத்தியானத்துலேருந்து உட்காந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கொள்கை கொண்ட கூட்டம் 4 மணிக்கு 2000 பேர்லேருந்து 5000 பேர் தான் இருக்கிறாங்க, 6 மணிக்கு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அத்தனை பேரும் சரியாக ஒருங்கிணைஞ்சு கொண்டு வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து சரியாக ஆரம்பிக்கும் போது 6 மணிக்கு கொடியேற்ற நிகழும் போது 5 லட்சம் பேர் உள்ளே இருக்கிறாங்கன்னாக்க அப்படியான ஒரு நெறிமுறையான ஒரு கூட்டம். அதுலேயும் குறிப்பாக இத்தனை பேருந்துகள் வந்துச்சு. நாங்கள் பேருந்தில் வேட்பாளருங்கிறதுனால இன்னொரு பாதை வழியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவ்வளோ பேருந்துகளும் நெருக்கத்தில் நிற்கிது. ஒருத்தர் கூட சத்தமிட்டு கூச்சலிட்டு சீக்கிரம் போ வெளில போ அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஹார்ன் அடிச்சுட்டோ ஒரு இதை கிரியேட் பண்ணியோ அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வரிசைன்னா அத்தனை பேருந்துகளும் வரிசையில் நிற்கிது. அந்த ஒழுங்கு இருக்கு இல்லையா, அந்த ஒழுங்கு நெறிமுறையெல்லாம் நாங்கள்லாம் இது எதிர்பார்த்ததை விட அப்படின்னு சொல்லுவோம்ல, நாங்கள் எதிர்பார்த்தோமா இதெல்லாம்னா எதிர்பார்க்கல, இதெல்லாம் அப்படியாக நடந்துருந்துச்சு. அதே போல் நாங்கள் எதிர்பார்த்தது 2 லட்சம் பேர் கூடுவார்கள் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பாக இருந்தது. அப்போ 2 லட்சம் பேர் அப்படிங்கும்போது அதற்கு உண்டான உணவு தயாரிச்சிருந்தோம், அதற்கு உண்டான நாற்காலிகள் போட்டிருந்தோம். அதிகபட்சம் இன்னொரு 20,000 பேர் வந்தாக்கா என்ன பண்ணுறதுன்னு இன்னொரு 20,000 நாற்காலிகளை நாங்கள் வந்துட்டு இருப்பில் வச்சுருந்தோம். நாற்காலிகள் போடாமல் வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தோம். 2 லட்சம் பேர் கூடி அந்த 20,000 இருக்கைகள் கூடி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆம்புலன்ஸுக்குன்னு வழி போட்டு வச்சுருந்தோம். ஒரு 20 அடி சாலை போல் ஆம்புலன்ஸுக்குன்னு வழி போட்டு வச்சுருந்தோம். அந்த வழி முழுக்க மக்கள் நிற்க ஆரம்பித்தாங்க. நிற்க ஆரம்பித்து நெருக்கம் ஃபுல்லாக கூடி ஒவ்வொரு பொட்டிகளுக்கு நடுவில் வந்துட்டு 5 அடி இடைவெளி விட்டுருந்தோம். அது முழுக்க கூடி மக்கள் வந்துட்டு நிறைஞ்சு வழிஞ்சதுன்னு இருக்கு இல்லையா, அதை நாங்கள் எதிர்பார்த்த அளவா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை, அதை விட தாண்டி மிகப்பெரிய அளவில் வந்துட்டு எங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சுக்குநூறாக அடுக்கிறவளுக்கு. அதில் எவ்வளோ தூரம் இதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேடையில் உட்காந்துருக்கிறேன், மருத்துவ பாசறை வந்துட்டு ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இப்போ எனக்கு ஒரு மருத்துவராக ஒரு பதப்பதப்பு இருக்கும்ல, ஏன்னா நம்ம வந்துட்டு எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்குன்னு இடம் வச்சுருக்கிறோம், ஆம்புலன்ஸுக்குன்னு பாதை வச்சுருக்கிறோம். அந்த பாதை முழுக்க வந்துட்டு மக்கள் நிரம்பிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன அசம்பாவிதம்னா எப்படி மக்களை ஏற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே மேடையில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த பாதை போக முடியுமா அது. ஆனால் இந்த 5 லட்சம் பேர் கூடின பிறகும் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலை. குழந்தைகள் இருக்கிறாங்க, கை குழந்தைகள் இருக்கிறாங்க, பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை கொடுத்து பாலூட்டுற குழந்தைகள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. குடும்ப நிகழ்வு போல் யாரும் அதுக்கு பயப்படல, ஒரு நெரிசல் வரல. இன்னும் சொல்லப்போனால் மாவட்டம் வாரியாக பிரிச்சுட்டாங்க. அந்த மாவட்டம் வாரியாக பிரித்ததுனால நிறைய பேருக்கு என்னாச்சுன்னா, உங்களுடைய மாவட்டம் பின்னோக்கி இருக்குது அப்படிங்கும்போது உங்களால் முன்னாடி வந்து மேடை அருகில் உட்கார முடியாதுங்கிற நிலைமை இருக்கும்போது ஒருத்தர் கூட சண்டை போடல, ஏறி குதிச்சு இந்த பக்கம் வரல. சில எல்இடி திரைகள் வந்துட்டு டெக்னிக்கல் இதனால வந்துட்டு வேலை செய்யாமல் போயிடுச்சு. அப்போ இங்கே எல்இடி திரை வேலை செய்யலைன்னா அங்கே இருக்கிற எல்இடி திரையில தான் பார்க்க முடியும்னாக்க கூட்டம் இங்கே நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அப்போ அண்ணனை பார்க்குறதுக்காக அந்த மாதிரி வந்துடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நெரிசல் ஏற்படலை. அந்த கட்டுக்கோப்புன்னா அப்படி நிற்கிது. கொடி ஏற்றி முடிச்சுட்டு அக வணக்கம்னு சொன்னால்
5 லட்சம் பேர் கூடி நிற்கிற இதில் ஒரு ட்ரோன் பறக்கிற சத்தம் மட்டும் தனியாக கேட்குது. அந்த ஒரு பின் ட்ராப் சைலண்ட்னாக்க எப்படி இருக்குங்கிறத ஒரு கொள்கை கொண்ட கூட்டம் அப்படின்னு இப்போ சொல்லும்போது கூட புல்லரிக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு கொள்கை கொண்ட கூட்டம் 5 லட்சம் பேர் கூடி இருந்தால் கூட ஒரு செல்ஃபோன் அடிக்காது, ஒரு இது பண்ணாது, அத்தனை பேர் வந்துட்டு அமைதினா அந்த அமைதியை கொண்டு வரக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதுதான் நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறத காமிச்சிருக்கு. கூட்டம் நடக்குது, வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க, 6ஆம் வாரம் நீங்கள் சொல்கிறது போல் வந்துட்டு எல்லாரும் அவ்வளோ தூரம் வந்துட்டு மக்கள் பேரெழுச்சியாக வந்து அண்ணன் பேச்சுக்கு அவ்வளோ தூரம் இருந்தாங்க. அதன் பிறகு கூட்டம் முடியுது, அண்ணன் பேசிட்டு மேடையை விட்டு கூட இறங்கலை. அத்தனை நாற்காலிகளும் அடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 2 லட்சம் நாற்காலிகளும் அடுக்கப்பட்டு அண்ணன் மேடையை விட்டு கீழே இறங்குறாரு. வேட்பாளராக நாங்கள் எல்லாரும் அந்த மேடையை விட்டு கீழே இறங்கி எங்களுடைய தொகுதி பொறுப்பாளர்களை சந்தித்து அந்த இடத்துல வந்துட்டு புகைப்படங்கள்லாம் எடுத்துப்போம். அதுக்கு இறங்கி வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அத்தனை நாற்காலிகளும் அடுக்கப்பட்டிருக்கு. அந்த 2 லட்சம் நாற்காலிகளை அடுக்கிறதுக்கு உண்டான மேன் பவருங்கிறது மற்ற கட்சியிலெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள். அதை அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே மொத்த நாற்காலிகளும் அடுக்கப்பட்டு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அடுக்கப்பட்டது மட்டும் இல்லை, மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்காலியை வந்துட்டு தூக்கிட்டு ஓடுவாங்க, தலைமையில் தூக்கி வச்சுட்டு திருடிட்டு போவாங்க, இல்லை நாற்காலிகள் போட்டு உடச்சி அது மேலே ஏறி நின்று குதிச்சு உடச்சி ஒரு சின்ன குப்பை இல்லைங்க. அது அந்த மாநாட்டு திடல் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் போட்டு அந்த தரை விரிப்புகள்லாம் போட்டு நாற்காலி அதாவது கொண்டு வந்து இறக்கி வச்சுருப்பாங்கல்ல அடுக்கிறதுக்கு முன்னாடி, அது போல் இருக்குது. இத்தனை பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை, குப்பை இல்லை, இவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க, தின்பண்டங்கள் வச்சுருக்கிறாங்க, அந்த தின்பண்டங்கள் கூட கீழே சிதறி இல்லை, குழந்தைகள் வச்சுருக்கிறாங்க, ஒரு சின்ன அழுக்கு இல்லை. அவ்வளோ தூரம் வந்துட்டு மாநாடு சுத்தமாக இருந்தது. எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மாநாட்டை முடிச்சிருவாங்க. காரணம் என்னென்னா 10 மணிக்கு டாஸ்மார்க் மூடுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அங்கே கூட்டம் போயிடணுங்கிறதுக்காக 9 மணிக்கு மாநாட்டை முடிச்சுடுவாங்க. இங்கே 10 மணி வரைக்கும் மாநாடு நடக்குது. ஒருத்தன் நகரலை, ஒரே ஒருத்தன் கூட நகரலை. புத்தகங்கள் தான் இருக்குது. புத்தகங்கள் 10,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் விற்றுருக்கு. நீங்கள் புத்தக கண்காட்சிகளை வச்சு விற்கிறதெல்லாம் இல்லை, மாநாட்டு திடலில் ஒரு கட்சியினுடைய மாநாட்டில் 10,000 புத்தகம் விற்றுருக்குங்க. குருதி கொடை, அத்தனை பேர் வந்துட்டு ஒருத்தன் தண்ணி அடிச்சிருந்தா குருதி கொடுக்க முடியாது, அத்தனை பேர் இங்கே வந்துட்டு குருதி கொடை கொடுக்குறாங்க. இப்படியான ஒரு மாநாட்டை மற்ற கட்சிகளால் விடுங்க, இந்திய தேசத்தில் எந்த ஒரு கட்சியாலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இத்தனைக்கும் 1 பைசா காசு கொடுக்கல. நம்ம சொன்னது போல் நம்ம யாருக்குமே கொடுக்கல, 1 பைசா கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் அத்தனை பேரும் தலைக்கு 1000 ரூபான்னு அவங்கவுங்க காசு போட்டு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி அவங்கவுங்க வந்துட்டு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி அவங்கவுங்க வந்திருக்கிறாங்களே தவிர, அதிகபட்சம் ஒரு சில வாகனங்கள் நம்ம இப்போ உதாரணத்துக்கு நான் பல்லாவரம் தொகுதியின் வேட்பாளராக இருக்கேன். அப்படிங்கும்போது நான் வந்துட்டு ஒரு பேருந்து இல்லை 2 பேருந்து வந்துட்டு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வர முடியாதவங்க, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். மிச்சம் இருக்கிற பேருந்துகள்லாம் அவங்கவுங்க சொந்த காசில் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அப்போது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். மற்றவங்கெல்லாம் அவங்களா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வர்றது இருக்குல்ல, சொந்த காசை செலவு பண்ணிட்டு வந்துட்டு நாற்காலியை உடைக்கலை, வாழைத்தாரை பிச்சுக்கிட்டு ஓடலை, கரும்பு தூக்கிட்டு ஓடலை, ஒரு கீழே வந்துட்டு குப்பைகளாக போடலை, துண்டை போட்டுட்டு போகலை, செருப்பு பிஞ்சு கிடக்கலை, இது எதுவுமே இல்லாத ஒரு மாநாடுங்க. நீங்கள் அந்த மாநாட்டை நேரில் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய அருமை என்ன அப்படிங்கிறது. நாம் தமிழர் கட்சி சாதித்திருக்கிறது. அண்ணன் சீமான் ஒற்றை நபராக தலைவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் ஒரு அங்கே போயிட்டு ஒரு 5000 பேரை கூட்டி வந்துட்டு ஒரு போராட்டத்தை நடத்திட முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கேட்டதாக அண்ணன் சொல்லுவார். 5 லட்சம் பேர் அந்த தலைவரின் ஒற்றை சொல்லுக்காக அண்ணன் இத்தனை ஆண்டுகள் போராடி அத்தனை பேரை வந்துட்டு கூட்டி தமிழ் தேசியத்தின் எழுச்சியை காட்டியிருக்காருன்னா, சிங்கிள் மேன் ஆர்மியாக அண்ணன் சீமான் இதை சாதித்து காட்டியிருக்கிறார். தமிழ் தேசியத்தை வென்றெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். தமிழ் தேசியத்துக்காக ஒரு கூட்டம் வந்திருக்கு, சீமானுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்கு, நாம் தமிழர் கட்சிக்காக ஒரு கூட்டம் வந்திருக்கு, மாற்றத்துக்காக ஒரு கூட்டம் வந்திருக்கு, ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, விஜயனுடைய வருகை, அந்த வருகையினால் சீமானுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது, கூட்டமெல்லாம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேள்வியாக வச்சுருந்தாங்க. நான் கூட உங்கள்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன், உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி நபர்கள் வரும்போது கூட நானும் கேட்டிருக்கேன். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 மணி 4:30 மணிக்கு பார்க்கும் பொழுது அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது, நேரடியாக அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்னென்னா, ஓகே ரைட்டு, கூட்டம் வராது போல இருக்குது, அண்ணன் வந்து என்ன நினைக்க போகிறாருன்னு தெரில அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். 6 மணிக்கு மேலே ஒவ்வொன்றா அந்த கூட்டம் வந்தது. ஒட்டுமொத்தமாக நம்ம அந்த 2 லட்சம் அந்த நாற்காலியும் வந்து முழுக்க வந்து ஃபில் ஆனதை நம்ம பார்த்தோம். இது வந்து மற்ற கட்சிகளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குதுன்னு பார்க்குறேன். ஒழுக்கம் தாங்க, ஒரு இராணுவ கட்டுப்பாடுன்னு இருக்குல்ல, அது பேச்சளவில் சொல்கிறது, நாங்கள் வந்துட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்கிறதோ, அல்லது வந்துட்டு இராணுவத்தை போல் எங்கள் கட்சியினர் நடப்பாங்க அப்படின்னு சொல்கிறதோ, அதெல்லாம் இல்லை, பேச்சளவில் இல்லை.
செயலில் காட்டுறது இருக்குல்ல, அந்த செயலில் காட்டுறதுங்கிறதை நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு விடுங்க, நாங்கள் இதை பொதுமக்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒருத்தன் கையில் கொடுக்கணும்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்ல. நான் பல தடவை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன். ரமணா படத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, நீ வந்துட்டு லஞ்ச ஊழலே வாங்காத ஒருத்தனை வந்துட்டு ஒருத்தன் காட்டி கொடுக்குறான் அப்படின்னாக்கா அவன் லஞ்ச ஊழல் வாங்காதவனாக தான் இருக்கணும் அப்படிம்பாங்கல்ல. லஞ்சம் வாங்குறவனை காட்டி கொடுக்குறவனா இருந்தான்னா அவன் லஞ்சமே வாங்காத ஒருத்தனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுபோல் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒருத்தன்ட்ட கொடுக்குறீங்கன்னா அவன் முதல்ல நேர்மையாளனா இருக்கிறானா அப்படிங்கிறத பார்க்கணும்ல. அவன் முதல்ல ஒழுக்கமான நபராக இருக்கிறானா அப்படிங்கிறத பார்க்கணும்ல. அந்த ஒழுக்கமான நபர்கள் எத்தனை கூட்டம் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அதை உங்கள் கண்ணு முன்னாடி நிரூபித்து காமிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் வேட்பாளர்களை நிற்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், கூடி வரக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும், அத்தனை பேர் இருக்குல்ல. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு நம்மகிட்ட கேள்வி எழுப்புறது என்னென்னா, எப்பொழுதும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50,000 பேர் கிட்ட கூடுவாங்க, 60,000 பேர் கிட்ட கூடுவாங்க, மாவீரர் நாளாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். அது எப்பொழுதும் கோர் கட்சி, உங்களுடைய கோர் கட்சி, அவங்க வந்துட்டு அந்த ஒழுக்க நடைமுறையில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு 5 லட்சம் பேர்லாம் கூட்டினீங்கன்னாக்கா அது கேஸாக மாறிடும். மற்ற கட்சிகள் போல் வந்துட்டு 5 லட்சம் பேர் வரும்போது புது நபர்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு உங்களுடைய கட்சியின் கட்டுப்பாடுகள்ங்கிறது என்னங்கிறது தெரியாது, ஒரு கூட்டம் எப்படி நடத்தணுங்கிறது தெரியாது. அப்போ அவங்க வந்துட்டு வரம்பு மீறி செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. ஒருவேளை சில பேர் வந்தால் அதுபோல் நடந்து கொண்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் கூட வந்துட்டு யோசிச்சு வச்சுருந்தோம். இது போல் நடந்தால் நம்ம என்ன பண்ணணும், என்ன பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம யோசிச்சு வச்சுருந்தோம். நான் சொல்லுவேன், எப்பயுமே நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு ஹைவ் மைண்ட் இருக்குது. ஒரு தேனீ கூட்டத்துக்கும் மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரே சிந்தனையில் எப்படி இருக்குமோ, ஒரு எறும்பு கூட்டம் நடக்குதுனாக்கா அந்த எறும்பு கூட்டம் ஒன்று வந்துட்டு இடிச்சிக்காது, ஒன்று தள்ளி விட்டுக்காது, எப்படி போகுமோ அதுபோல் அந்த ஹைவ் மைண்டோட 5 லட்சம் பேரும் ஒரே எண்ணத்தோட வந்து சேர்ந்தது இருக்குல்ல, அது உங்களால் கற்பனை கூட பண்ணி. இது எப்படி சாத்தியமாச்சு? இது எப்படி 5 லட்சம் பேரை நீங்க கூட்டியிருக்கீங்கன்னா அது எப்படி சாத்தியமாச்சு? அண்ணனுடைய ஒற்றை சொல்லுதான், வேற எதுவுமே இல்லை. இது யாருமே வந்துட்டு, நீங்க மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குங்க, மாவட்ட செயலாளருக்குன்னு வந்துட்டு ஒரு நிதியை ஒதுக்கி கொடுத்துருவாங்க. உனக்கு வந்துட்டு இத்தனை லட்சம்பா, இத்தனை கோடி, நீ கொண்டு போயிட்டு இத்தனை பேர் வந்துட்டு பேருந்தை வச்சு கொண்டு வரணும். இது வந்துட்டு மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நாம் தமிழ் கட்சியில் அப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது, கட்டமைப்பே கிடையாது. நீங்கள் நிதியை கொண்டு போய் சேர்க்கணும், நிதி இல்லை. முதல்ல நிதி இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு மாநாட்டை இப்படியெல்லாம் பிரம்மாண்டமாக நடத்த முடியும். அதனால தான் இந்த பெரிய கட்சிகள், அதாவது திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அவங்க நடத்தக்கூடிய மாநாடுகளுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் பொழுது தான் நாம் தமிழ் கட்சியால் எப்படி இது நடத்த முடிஞ்சிச்சுன்னு அவங்க வைத்தெறிகிறதுக்கு காரணம், எப்படி காசு இல்லாமல் இவங்க நடத்தி முடித்தாங்க அப்படிங்கிறது தான். காசு இல்லாமல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணன் வந்துட்டு அங்கே காசு வாங்கிட்டார், இங்கே காசு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு. கூட இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன், அண்ணன் ஒரு அழைப்பு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, 10 கோடி ரூபா நிதி கொடுக்கறதுக்கு தயாராக நிறைய பேர் இருக்கு. இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட சாட்டை திருமகன் அவருடைய அந்த காணொலியில் போடும்போது 1 கோடியே சம்திங் நாங்கள் வந்து திரள் நிதியாக பெற்றிருக்கிறோம், ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் டார்கெட் பண்ணது 2 கோடி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ 1 கோடி தான் செலவாச்சா? இதில் கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 கோடி வந்துட்டு செலவாயிருக்குது. திரள் நிதினாக்கா அது ஆன்லைன் மூலமாக மட்டும் வந்தது. அது அதன் பிறகு வந்து நிறைய பேர் வந்துட்டு தன்னார்வலராக கொண்டு வந்து கொடுத்தது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போது இந்த நிதி பற்றாக்குறை இருக்குல்ல, இதை வந்துட்டு நினச்சிருந்தா அண்ணன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கான்டாக்டில் திரைப்படத்துறையிலையா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அரசியல் துறையிலையா இருக்கட்டும், இல்லை மற்ற வணிக துறையிலையா இருக்கட்டும், அண்ணனுக்கு இருக்கக்கூடிய இதுக்கு வந்துட்டு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தால் 10 கோடியை கொடுக்கறதுக்கு தயாராக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் ஒவ்வொருத்தரும் இந்த 100 ரூபா 200 ரூபா செலவு பண்ணுறவங்களை நம்பி தான் மாநாட்டை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. தவிர நான் ஒரு நபருக்கு வந்துட்டு 10 கோடி ரூபா வாங்கிட்டு அவர் கடனாளியாக மாறிடுறேன், அப்போ அவருக்கு கடனை திருப்பி செய்வதற்காக அவர் கேட்குற ஃபேவரை நான் திரும்பி செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துருங்கிறதுனால அது போன்ற விஷயங்களில் செய்யாமல் இதை திரள் நிதி மூலமாக தான் நாங்கள் நடத்தணும். திரள் நிதி இல்லை வாங்கி வந்து கட்சிக்காக செலவிடாமல் அவரே வச்சுப்பாரு அப்படிங்கிற விமர்சனம் கூட மற்ற திராவிட சார்ந்திருக்கக்கூடியவங்கலாம் வைக்கிறாங்க. அது ஒரு விமர்சனமும் வருது இல்லை. இப்போ இந்த மாநாட்டு கூட இப்போ இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மாநாடு போட்டிருக்காரு, லட்சம் மக்கள் வந்துட்டாங்க, குழந்தைகள் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனால் வந்து நிதி திரட்டி தான் இந்த கூட்டத்தை வந்து ஒரு பக்கம் வர வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சீமானவர்கள் நிறைய சம்பாதிச்சு அவர் வந்து இன்னொரு இடத்துல ஏதோ வீடு வாங்குவார், நிலத்தை வாங்குவார் அப்படின்லாம் கூட ஒரு விமர்சனம் வருது இல்லை. காமராஜர் அவர்கள் மீது இது போல தான் விமர்சனம் வச்சுட்டே இருந்தாங்க. அவர் வந்துட்டு பல கோடி ரூபா சொத்து வச்சுட்டாரு, சுவிஸ் பேங்க்கில் வந்துட்டு அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரு அப்படின்னுலாம். அவர் இறந்த பிறகு அவர் சட்டை பையில் இருந்த பணம் தான் காமிச்சிச்சு அவருடைய நேர்மையாளர் என்ன அப்படிங்கிறது. அதுபோல தான் நான் எங்களையும் நீங்கள் வந்துட்டு விமர்சனமாக வச்சுக்கொண்டே இருக்கலாம். அண்ணன் வந்துட்டு எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சிருக்காரு, யாராவது ஒருத்தர் எடுத்து பத்திரத்தை போடுங்கடா. வாடகை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோங்கும்போது ஒரு அலுவலகம், சொந்த அலுவலகம், நாம் தமிழ் கட்சிக்குன்னு ஒரு சொந்த அலுவலகம் இடம் வாங்கி கட்டுறதுக்கு இல்லாமல் நாங்கள் வந்துட்டு அவ்வளோ தூரம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.
பாக்கியானை வந்துட்டு அவருடைய வீட்டை அடமானம் வச்சு தான் இப்போ இருக்கிற நாம் தமிழ் கட்சி அலுவலகங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாநாடு மூலிமா நிதியெல்லாம் அதிகமாக வந்திருக்கு, அதில் ஏதோ ஒன்று செட்டில் பண்ணிடுவாரு. நினச்சிக்க வேண்டியதாங்க. இன்னும் கொடுக்க வேண்டிய காசு இருக்குல்ல, இந்த சேர் போட்டவங்களுக்கு இதுக்கெல்லாம் போட்டவங்களுக்கெல்லாம் காசு இருக்குல்ல, இன்னொரு 1 மாதம் ஆகும். நாங்கள் இந்த நிதியெல்லாம் திரட்டி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து முடிக்கிறதுக்கு இன்னொரு 1 மாதம் ஆகும். அதுதான் ரியாலிட்டி. பட் அதுதான் சொல்கிறேன், அண்ணன் நினச்சா ஒரு ஃபோன் காலில் இந்த 10 கோடி ரூபா நிதியெல்லாம் வந்துட்டு எளிதாக கொண்டு வர முடியும். கேட்டு வாங்கிடலாம்ல, கட்சி வேற எங்கேயோ கொண்டு போயிடலாம்ல. பின்னாடி அதிமுக மாதிரி பின்னாடி கொண்டு இருக்குல்ல, அதே நபர்கள் நாளைக்கு வந்துட்டு நான் சொல்றதை நீ செய்ய, இதை கேட்காத, என் குவாரியை வந்துட்டு உடைக்கும் போது நீ வந்துட்டு குவாரிக்கு எதிராக குரல் கொடுக்காத, மணலை திருடும் போது அந்த மணலுக்கு எதிராக நீ குரல் கொடுக்காத, இல்லை நாங்கள் வந்துட்டு இதை செய்யும் போது அதை வந்துட்டு தடுக்காத, என் கட்சிக்கு ஆதரவாக நீ வந்துட்டு எதிராக பேசாத, இப்படியெல்லாம் பேசுனா அண்ணன் அதை கேட்டு போகிற நிலைமைக்கு வந்துடும். அது தேவையில்லை. அப்படியான சமரசங்களை செய்து கொண்டு நாங்கள் வந்துட்டு கட்சியை வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொன்னல, அண்ணன் நம்பி நிற்கிறது அந்த 10 கோடி ரூபா கொடுக்குறவன் இல்லை, பாக்கெட்லேருந்து 10 ரூபா எடுத்து அந்த உண்டியலில் போடுறான்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, 5 லட்சம் பேர் ஆளுக்கு 5 ரூபா 10 ரூபா போட்டு தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த நிதியை, திரள் நிதிங்கிறது வந்துட்டு ஆன்லைனில் வந்தது போக இந்த செலவுகளை நான் சொன்னேன்ல இன்னும் செட்டில் பண்ணாமல் இருக்குன்னு, அதெல்லாம் எங்கன்னா உண்டியல் கொடுக்கும்போது வரதான். அதில் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு பானைங்க, அந்த பானை வந்துட்டு உண்டியல். மற்ற கட்சியில எல்லாம் இது போல் வந்துட்டு காசு போடுறாங்கன்னு வைங்க, யார் ஒருத்தர் கலெக்ட் பண்ணுறாரோ அவரே தான் எடுத்துகிட்டு போவார் இல்லையா. நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நாம் தமிழ் கட்சியில் ஒரு பானையில் ஒரு 5 ரூபா போட்டுட்டு அடுத்தவங்க கையில் கொடுத்துட்றாங்க. அது பானையில் காசு உழுவுது ஒவ்வொரு கையாக மாறி போயிட்டே இருந்து திரும்ப வரும்போது நிதி நிரம்பி வருது. அதில் ஒருத்தங்க கூட வந்துட்டு உள்ள கையை விட்டு எடுக்கலை, ஒருத்தங்க கூட வந்துட்டு இது பண்ணல, அந்த பானை காணாமல் போகலை, திருட்டு போகலை, அது அப்படியே வருது. ஒரு செல்ஃபோனுங்க, அந்த செல்ஃபோன் சாம்சங் செல்ஃபோன் ஒருத்தர் தொலைச்சிட்டார், மேடையில் அறிவிக்கிறாங்க, கிடைக்கலங்கும்போது அடுத்த நாள் அது அவருடைய இதை வந்துட்டு செல்ஃபோனோட எண்ணு போட்டு வந்துட்டு அவருக்கு மாற்று எண் இவர் வந்துட்டு இந்த நம்பரில் இப்போதைக்கு தொடர்பு கொடுங்கன்னு சொல்லி குழுவில் எல்லாம் பகிர்ந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் செல்ஃபோன் அவர் கைக்கு போய் சேர்ந்துருச்சு. இது ஒரு செல்ஃபோனா 5 லட்சம் பேர் சேர்ந்த இடத்துல தொலைச்ச ஒரு செல்ஃபோனு அடுத்த நாள் காலையில் அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. அதே போல் புத்தகங்கள் விற்கிறாங்க, அங்கே வந்துட்டு 50,000 பேருக்கு மேலே கூடுனாலே உங்களுக்கு வந்துட்டு நெட்வொர்க்கு போயிடும். இப்போ 5 லட்சம் பேருங்கும்போது நெட்வொர்க் போயிடுச்சு, யாருக்கும் செல்ஃபோன் தொடர்பு கொள்ள முடியல, யாரையும் வந்துட்டு பேச முடியல, இது பண்ண முடியல, ஜிபே வேலை செய்யலை. புத்தகங்கள் வாங்குறதுக்கு அவ்வளோ பேர் வந்துட்டு ஆர்வமாக நிற்கிறாங்க, ஆனால் வாங்க முடியல. இப்போ புத்தக விற்பனையாளர் என்ன பண்ணாருன்னா, இந்தாங்க புத்தகம், நீங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருங்க, உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, இதன் விலை இது, என்னுடைய ஜிபே நம்பர் இது, நாளைக்கு எனக்கு போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி புத்தகங்களை அவர் இலவசமாக கையிலேருந்து ஒரு பைசா காசை வாங்காமல் கொடுத்து விட்றாரு. அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஒவ்வொரு நம்பர்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கு, வருதுன்னா அவர் கொடுத்த லிஸ்ட்டில் இருந்த அத்தனை பேருடைய எண்ணில் இருந்தும் புத்தகங்களுக்கு உண்டான காசு அடுத்த நாள் காலையில் அவருக்கு வந்து சேருது. இப்போ இது போன்ற நிகழ்வுகள்லாம் இருக்குல்ல, நெகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய நிகழ்வுகள்னு சொல்லுவோம்ல, அது போன்ற நிகழ்வுகள் இதெல்லாம். தலைவர்களுடைய ஊரில் அவங்களுடைய அந்த சொந்த பகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கொடி ஏற்றப்பட்டு அந்த சின்னத்தோட சேர்த்து அங்கே வந்து போடப்பட்டிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சி உலகெங்கும் வந்துட்டு தன்னுடைய கிளையை பரப்பியிருக்குதுங்க. மற்ற எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு வலு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகெங்கும் இருக்கக்கூடியது தான். அதனுடைய வேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஈழ மண்ணில் தான் இருக்குது. அந்த ஈழ மண்ணுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்துட்டு இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது. அதன் பிறகு தான் தமிழ்நாட்டு அரசியலை நாங்கள் பேச ஆரம்பித்தோம். முதல்ல அந்த ஈழத்தினுடைய ரத்தத்திலிருந்து தான் கட்சி பிறக்குது. அந்த கட்சியிலிருந்து அதன் பிறகு தான் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு திரும்பும்போது தான் மொத்த தமிழனும் அடிமையாக இருக்குது, இதை மீட்டு எடுக்கணுங்கிறதே கட்சியாக உருவெடுக்குது. அப்போது அந்த மண்ணில் தலைவருடைய பிறந்த ஊரில் வல்வெட்டித்துறையில் நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னத்தை மிகப்பெரிய பட்டமாக செஞ்சு உறவுகள் வந்துட்டு அதை வெளியே கொண்டு வந்து அதை விளம்பரப்படுத்தி கொண்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு ராட்சச பலூன் விட்டு பார்த்துருப்பீங்க, அது பண்ணி பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு ஒரு வகையான விளம்பரம். அப்படின்னாக்க பேருந்து முழுக்க விளம்பரம் போட்டு பண்ணுவாங்க, ஒரு ஃப்ளைட்டு முழுக்க விளம்பரம் போட்டு பண்ணுவாங்க, அது போன்ற விளம்பரங்கள்லாம் பண்ணுவாங்கன்னா எங்களால் நீங்கள் பொருளாதாரமே இல்லையா, அதையும் எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறத நிரூபிக்கிற மாதிரி தலைவர் பிறந்த மண்ணிலேயே அதை வந்துட்டு இந்த விவசாய சின்னத்தை ஒரு மிகப்பெரிய பட்டமாக செஞ்சு அதை கொண்டு போய் சேர்த்துருக்காங்கல்ல, உலக அளவில் அது கொண்டு போய் சேர்க்குது. அந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கி வைரல் ஆகிருக்கு அப்படின்னாக்கா அது வந்துட்டு தலைவருடைய மண்ணு தான் காரணம். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கொடியை வந்து நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து கட்சியினுடைய கொடியை ஏற்றுவீங்க, மாநாட்டில் திடீர்னு பொசுக்குன்னு தமிழ்நாடு கொடின்னு சொல்லி ஒரு கொடியை ஏற்றி விட்ருக்கீங்களே, இது பிரச்சனையை கிளப்புற மாதிரி இருக்கே, ஏதோ ஒரு பிரச்சனையா? கர்நாடகத்தில் கன்னட கொடி இருக்குது, அவர்கள் வந்துட்டு தனி கொடி வைத்துக் கொள்ளலாம், அது வந்துட்டு சட்டப்பூர்வமாக அவருக்கு அனுமதிச்சு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆண்டாண்டு காலமாக இங்கே வந்துட்டு தமிழ்நாடு என்பது தனி நாடு. இங்கே எப்பொழுதும் வந்துட்டு எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா சேர சோழ மன்னர்களில் வந்துட்டு ஆண்டதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் மௌரிய படைய எடுத்துக்கிட்டோங்க, இல்லை குப்தர் காலத்தை எடுத்துக்கோங்க, எந்த காலத்தில் எடுத்தாலும் நீங்கள் அந்த ஆட்சியினுடைய வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் துண்டாக இருக்கும்.
அப்படி மற்ற எந்த ஆட்சிக்கும் உட்படாமல் தனித்துவமாக இருந்த இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி தான் எங்களுடைய கேள்வி. அப்போ அது சட்டத்துக்குட்பட்டே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குட்பட்டே கன்னடர்களால் வச்சிருக்கும் போது ஏன் தமிழர்களாக வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற கேள்வி தான் எங்களுடைய கேள்வி. அப்போ அதே சட்டத்துக்கு உட்பட்டு நாங்களும் தமிழ்நாட்டு கொடியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் உருவாக்குறது. இது நாங்கள் உருவாக்கிய கொடி கூட கிடையாது, ஏற்கனவே பல அறிஞர்கள் உருவாக்கி கொடுத்த கொடி தான். அதில் சில மாற்றங்களை மட்டும் செய்து கொண்டு நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டு கொடி என்றதை அறிவிச்சிருக்கிறது. அதை ஏற்றுவதற்கு எங்களுக்கு பல தடைகள். தமிழ்நாடு கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு கட்சியும் பண்ணதில்லை, இதுக்கு முன்னாடி வேற எந்த இயக்கமும் இதை இனிஷியேட் பண்ணதில்லை. அப்போ நீங்கள் வந்து இதை இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மறைமுக திட்டம் இருக்குது. இப்போ சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி தனிநாடு கோரிக்கையினுடைய ஒரு மறைமுக திட்டமாக இப்போ கொடியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக வந்து இது அமையாதா? ஈழம் அங்கே அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இந்திய அரசாங்கம் அதுக்கு வேறொரு வழிவகையில் தடைக்கெல்லாம் இருக்காங்க. இங்கே நீங்கள் இது மாதிரியெல்லாம் விஷயங்களை இனிஷியேட் பண்ணும்போது அவங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் சேம் டைம் இங்கே வந்து இந்த கட்சிக்குமோ அல்லது நீங்கள் எடுத்து வரக்கூடிய அந்த கொள்கைக்கோ ஏதோ ஒரு வழியில் இது மக்களுக்கு ராங்கான மெசேஜாக போகாதா? கண்டிப்பாக போகாதுங்க. நமக்கு நான் சொன்னது போல் இது நீண்ட நெடிய காலமாக வரலாற்று பின்புலம் கொண்ட ஒரு இனம், தமிழ் இனம் அப்படிங்கிறது. அந்த தமிழினம் தனக்கென்று ஒரு தன்னிகரற்ற ஒரு செயல்பாட்டுகளையும் அதனுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வைத்திருக்கிறது, தன்னகத்தையே வைத்திருக்கிறது, தன்னுடைய மொழி வளத்தையும் வைத்திருக்கிறது. இதை வந்துட்டு பறைசாற்றும் விதமாக ஒரு கொடியும் அந்த கொடிக்கு உண்டான பாடலையும் உருவாக்குவதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். இது தனிநாடு கோரிக்கையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. நாங்கள் கேட்டால் மட்டும் கொடுத்துட போகிறாங்களா? அப்படி கிடையாது. இப்போ அண்மையில் உங்கள் கட்சி சார்பாக ஒரு ஆதரவு ஊடகம் ஒன்று வந்திருக்கு. அதில் அந்த லோகோவில் அந்த இந்திய படத்தோடு சேர்த்து வந்து தமிழ்நாடு படம் ஒரு கலரில் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக ஈழத்துக்கு ஒரு கலர் கொடுக்கப்பட்டிருக்கு, 2 கலரும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் கேட்குறது தமிழ் தேசியம், தமிழ்நாடு அப்படின்லாம் பேசும்போது எங்கள் தேசம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வைக்கும்போது அப்போ ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று எங்கள் தேசம் தானே, அது ஈழம் எங்கள் தேசம் தானே. ஈழம் தனி ஈழமாக பெற நீங்க சொல்ல வர்றது ஈழ தேசம்ங்கிறது எங்கள் தேசம் இல்ல. நாங்க உங்களுக்கு அதை கனெக்ட் பண்றீங்க. இல்ல, நாங்க தெளிவா தமிழ்நாட்டையும் நீங்க அப்படி கனெக்ட் பண்ண பாக்குறீங்களா? எங்கள் தேசம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோட நம்ம தனிச்சு அப்படிங்கிற ஒரு அந்த தனிநாடு கோரிக்கை மாதிரி எங்கள் தேசம்ங்கிறத நீங்க தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு எங்கள் தேசம் தானேங்க, அதுல என்னங்க இருக்கு? அது ஒரு தேசம் தான், தமிழ் தேசியம் தான். மறைமுக திட்டம் ஏதாவது வச்சிருக்காரா? வெளிப்படையான திட்டமே சொல்றேன். ஏதாவது வெளிநாட்டு சதி மூலியமா ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்காரா? வெளிப்படையான திட்டமே சொல்றேன். இந்த பூமி பந்தில் தமிழர்களுக்கு என்று ஒரு தனி நாடை அமைப்பது என்பது எங்களுடைய இறுதி இலக்கு. நாம் தமிழ் கட்சி எதை நோக்கி பயணிக்கிறது என்றால் ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டு வந்துட்டு ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை. இந்த பூமி பந்தில் தமிழர்களுக்கு என்று ஒரு தனி தேசத்தை, தனி நாட்டை சமைப்பது, அதுதான் அதனுடைய இறையாட்சியோடு கொண்ட மற்ற எல்லா நாடுகளும் ஒப்புதலோடு கொண்ட ஒரு நாட்டை அமைப்பது, அதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய இறுதி இலக்கு. இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயம். இந்தியாவுக்குள்ள நீங்க அதை கேட்டால்தான் இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. நாங்கள் சொல்றது இப்போ வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு எப்படி அமைஞ்சது, அதுபோல நீங்க வந்துட்டு யூதர்கள் வந்துட்டு நாடு இல்லாமல் தெரிந்த போது அவர்களுக்கென்று ஒரு நாடு பூமி பந்தில் அமைந்து வந்தது இல்லையா? அதுபோல எங்களுக்கு ஒன்று ஒரு நாடு அமையும், அதற்குண்டான காலம் வரும். நாடுங்கிறது பாத்தீங்கன்னாக்க ஒரு நிலப்பரப்பு. இந்த மாதிரி கோரிக்கைகள் கேட்கும் போது அங்க ஈழம் அமையாம போறதுக்கு சீமானே ஒரு காரணமா அமைய மாட்டார் அப்படிங்கிற ஒரு பேக்கண்ட்ல ஒரு விஷயம் இல்லைங்க. ஈழம் அமையாம போறதுக்கு காரணம் சீமான் தான், நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கறத சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிற மாதிரி இருக்குல்ல. எப்படின்னா ஈழத்தை பற்றி நீங்க கேட்காதீங்க, ஈழத்தை நீங்க வந்துட்டு தனி நாடா கோராதீங்க. கோர்னீங்கன்னா அது வந்துட்டு அவங்களுக்கு பின்னடைவா போயிடும். ஆமா, அதுதானே வந்து சொல்றாங்க. ஈழத்தை கோருவது தானே கோரிக்கையே. அந்த கோரிக்கையை கேட்கக்கூடாதுன்னா அப்புறம் எதை தான் கேட்கறது? எங்களுக்கு தனி நாடுங்கிறது வந்துட்டு ஈழ கோரிக்கைங்கிறது தனி ஈழ தேசமாக பிரிந்து செல்வோங்கிறது தான் வந்துட்டு அவர்களுடைய கோரிக்கையே. அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமா நீங்க குரல் கொடுக்காதீங்க. இல்ல அங்க வேணும்னு கேளுங்க, ஆனா இங்க அப்படி வேணும்னு கேட்டீங்கன்னா அங்க ஏற்கனவே வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அப்படி கிடையாது. இங்க நீங்க இப்ப கேட்டீங்கன்னா இன்னும் அழுத்தமாகுது இல்ல. அவர்களுக்கு உண்டான குரல் வலையை அவர்களுக்கு நெறித்து வைக்கும் போது அவர்களுக்கு உண்டான குரலாக நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொன்னா அதை நீங்க தடுக்க கூடாது. நீங்க தடுக்கிறீங்கன்னாக்க அவர்களுடைய குரல் வலையை நீங்க இங்கேயே நெருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை தான் நீங்க செய்றீங்களே தவிர அதை வந்துட்டு அவங்க சுத்தி காமிப்பாங்க. இவர் பேசினால தான் ஈழ அமையாம போயிடுச்சு, இவர் பேசினால தான் காங்கிரஸ் திட்டுனதுனால தான் வந்துட்டு குண்டு அங்க எக்ஸ்ட்ரா விழுந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதே கதை தான் இது. காங்கிரஸை நாங்கள் திட்டுவதால் தான் அங்க குண்டு விழுது அப்படின்னா அங்க போற நடத்துனது யாரு? அந்த குண்டை போட்டது அவன்? கேள்வி வருது இல்ல. காங்கிரஸை நாங்க திட்டுனாக்கா அங்க வந்துட்டு குண்டு அதிகமா விழுது, எங்க தலையில 2 குண்டு அதிகமா விழுதுன்னா அந்த போற நடத்துனது அவன், கொண்டு போய் குண்டை போட்டவன் அவன். அந்த கேள்வி வருது இல்லை. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள்
அந்த குரல் வழியை அங்கே நெரிச்சிக்கிட்டு இங்கே ஒருத்தன் பேசுகிறான்னா அவனையும் பேச விடக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு தவறான விஷயம். அவர்களுக்காக நாங்கள் பேசி அதை கொண்டு வருவதற்கு உண்டான திட்டங்களை செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டை தனி நாடாக கோரிக்கை வைக்கிறோம்னா இல்லை. நாங்கள் அரசியலமைப்பின்பால் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு கட்சியாக வந்து தான் இருக்கிறோம். இயக்கமாக இல்லை. நாங்கள் வந்துட்டு போராளி குழுக்களாகவும் இல்லை. எங்கே வந்துட்டு மரம் தோற்கிறதோ அங்கே அறம் துவக்கும். அதுபோல தான் வந்துட்டு நாங்கள் எடுத்திருக்கிறோம். அறிவாயுதத்தை ஏந்து இங்கே தேர்தல் அதிகாரத்தின் மூலமாக சாதிக்க முடிந்ததை நாங்கள் எடுத்து அதன் மூலமாக அதிகாரத்தை பெற்று அதன் மூலமாக நீங்கள் ஐநா மன்றத்தில் கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு உங்களுடைய குரலை வலுவாக மாற்றிய பிறகு தான் நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியும். அதனுடைய முதல் படி தான் இங்கே தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது. அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா சமூகத்து சேர்ந்தவங்களும் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறத பார்க்குறோம். கூடவே வந்து திருநங்கைக்கும் வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. திடீர் என்ன பிராமண பாசம் வந்து 6 பேர் 5 பேரெல்லாம் அறிவிச்சிருக்காராம். என்ன பார்த்தீங்களா, நாங்கள் முன்னாடியே சொன்னோம் இவர் பின்னாடி RSS இருக்குது, பிஜேபி இருக்குது, சங்க பரிவார் குரூப்லாம் இருக்குது, கடைசியாக பார்த்தீங்களா வேட்பாளரே அறிவிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி. இதில் வேட்பாளர்களாக போடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? இப்போ உங்ககிட்ட வந்துட்டு SV சேகர் வந்து மேடையில் ஏறுறாரு. மேடையில் ஏறணும்னு உங்கள் மேடையிலே வந்துட்டு சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதி அவருக்கு வந்துட்டு கிரீடம் வச்சு அவருக்கு வந்துட்டு அவருடைய இதே பார்த்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கையே பார்த்தீங்கன்னா சட்டையை இப்படி திறந்து விட்டு அந்த நூல் தெரிகிற மாதிரியே நிற்க வர்றது தான் SV சேகர். நீங்கள் ஒரு பதிவு பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, சமூக நீதி சீமான் அப்படின்னு சொல்லி SV சேகரே ஒரு பதிவு போட்டிருக்காரு. நீங்கள் வாய்ப்பு கொடுத்தனால அவர் போட்டு பிராமணர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் போட்டிருக்காரு. திமுக மேடையில் அவர் ஏறி உங்கள்கிட்ட வந்துட்டு வாழ்த்து பெற்றுட்டு உங்க கூட சேர்ந்து இருக்கிறாரா இல்லையா? அப்போ அது வந்துட்டு பார்ப்பனியத்தையோ ஆரியத்தையோ வந்துட்டு ஆதரிக்கிறதா இல்லையா? நாங்க என்ன பார்ப்பனியத்தை ஆதரிச்சீங்கன்னா பாஜக உள்ள வந்துரும். இல்ல பாஜக உங்களுக்கு ஆதரவா செயல்படுத்த SV சேகரை ஏன் உள்ள கூப்பிடுறீங்க? வெள்ள துரத்துங்க பார்ப்போம். வெள்ள துரத்துங்களை ஏன் செய்ய மாட்டீங்க? எது உங்களை தடுக்குது? அது இல்ல. இங்க மண்ணின் மக்களாக தமிழர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாருக்கும் உண்டான வாய்ப்புகளை கொடுப்பது. மற்ற கட்சிகளும் கொடுக்கல, உங்களுக்கு என்ன சார்? அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறோம். அவங்க மக்களுக்காக பேச மாட்டாங்க, அவங்க வேற்று கிரகத்திலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. வேற்று கிரகத்திலேருந்து வந்திருக்கிறாங்களாங்கிற கேள்வி தமிழர்களாக இருக்கிறவங்க தானே. அவங்க தமிழ் பார்ப்பனர்கள் அப்படிங்கிறது யாருங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். பார்ப்பனர்கள்ங்கிறது இங்க இருந்தவர்கள், தமிழர்களாக இருந்தவர்கள் தான். ஆரிய பார்ப்பனர்கள் பின்னாடி வர்றவங்க அப்படின்னாக்கா அவங்க கூட சேர்ந்து இவங்க வந்துட்டு இது ஒன்றா கலந்துட்டாங்க. இப்பொழுதுக்கு உங்களுக்கு தமிழ் பார்ப்பனர்கள் யாரு, ஆரிய பார்ப்பனர்கள் பிரிக்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. ஆனால் இப்போ தமிழ் பார்ப்பனர்கள்ங்கிற ஒரு குழு இருந்துச்சான்னு கேட்டால் நிச்சயமாக இருந்துச்சு. அவருடைய வேலையே என்னன்னாக்க இப்போ வந்துட்டு நூல் சுவடிகளில் எழுதுறாங்க. இப்போ இந்த ஒரு சுவடியில் இருக்குது, இது ஊருக்காக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு கொடுக்கணுன்னாக்க இதை பார்த்து பிரதி எடுத்து கொடுப்பவர்கள் தான் பார்ப்பனர்கள். அது தமிழ் பார்ப்பனர்கள். அப்படி இருந்த ஒரு இனம் இப்பொழுது வந்துட்டு இவர்களோடு கலந்து 2 போயிருச்சு. கல்வியில் சிறந்தவர்களாக அவர்கள் தான் இருந்தாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்க எங்களுடைய மூதாதைகளாக இங்கே இருக்கக்கூடிய பாரதியாக இருக்கட்டும், ஊவேசாவாக இருக்கட்டும், இவர்களை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போகுது அப்படின்னா பிரதிநிதித்துவங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும். சாதி அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு பிரதிநிதித்துவம் கொடுக்குறீங்கன்னா சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்துட்டு அவர்களை கை தூக்கி விடுறோமோ அதே போல் சாதிய ரீதியாக தான் மேலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்களையும் கொண்டு வந்து வச்சு இதுதான் ரியாலிட்டி, இதுதான் சரியான பாதை அப்படிங்கிறத காட்ட வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது. 2 பேரும் வந்துட்டு ஒரு இடத்துல கை குலுக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த கை குலுக்கும் வேலை தான் இது. இது கான்ட்ரவர்சியாக மாறினதுக்கு காரணம் என்னன்னா ஆல்ரெடி பெரிய பெரிய இடங்கள்ல அவங்க தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க. உதாரணத்துக்கு மத்திய மாநில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிடையாது, மத்திய அளவுல பொறுத்த கிடையாது. தமிழ்நாட்டிலே இருக்கு திராவிட மாடல் நடக்குது. திராவிடனுடைய கொள்கையை கடைபிடிக்கிறாங்க. சரி, திராவிட மாடல்ல எத்தனை மாற்று மொழியாளர்கள் அமைச்சர்களா இருக்கிறாங்க சொல்லுங்களேன். சமூக நீதி அடிப்படையில் தானே கொடுக்கணும், சரியான பாதத்தில் தானே கொடுக்கணும், சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் தானே கொடுக்கணும். எத்தனை அமைச்சர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள் சார். பெரியார் மண்ணுங்க சொல்லுங்கள், சமூக நீதி சொல்லுங்கள் இருக்கா? இல்லை மாற்று மொழியாளர்கள் ஏன் அவங்க அமைச்சராக இங்கே வந்து உட்காரணும்? இப்போ ஆந்திராவிலையோ இல்லை கர்நாடகத்திலையோ இல்லை இதுலேயோ மலையாள நாட்டிலையோ எத்தனை பேர் வந்துட்டு உங்களுக்கு தமிழர்கள் உட்காந்துருக்குறாங்க? அமைச்சர்களாக விடுங்க, எம்எல்ஏவா எத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க? ஏன் உட்கார முடியல? அப்போ அங்கே உட்கார முடியல, இங்கே வந்துட்டு அமைச்சர்களாக உட்காந்துடலாம். அம்மையார் பிரேமலதா அவர்கள் போய் சேரக்கூடிய ஃப்ரேமை மட்டும் எடுத்து பாருங்க, அவங்க போய் கூட்டணியில் சேரக்கூடிய ஃப்ரேம் மட்டும் எடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு திராவிட அரசியல்ங்கிறது என்னங்கிறது புரிஞ்சிடும். பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லி ஒவ்வொரு தொகுதியாக வந்து நான் படிக்கிறேன். மதுரவாயில் ரேவதி, சைதாப்பேட்டை ஸ்ரீவித்யா, தீநகர் அனுசியா விஜயகுமார், மயிலாப்பூர் அருண், ஆலந்தூர் மகாலட்சுமி அப்படின்லாம் வந்து லிஸ்ட் அவுட் வந்திருக்கு. இவங்கெல்லாம் ஏன் வந்து நீங்கள் பர்டிகுலராக அந்தந்த பகுதியில் நிற்க வைக்கிறீங்க? அந்த சமூகத்தினர் அங்கே இருக்கிறாங்க, அதனால் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் அப்படி நிற்க வைக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் நிற்க வைக்கிறீங்க. ஒருபோதும் இல்லை. நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொல்வது போல் வந்துட்டு சாதி அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு கொண்டு போய் வேட்பாளர் நிறுத்துறதுங்கிறது நாம் தமிழர் கட்சி செய்கிறது. நம்ம இதெல்லாம் சொல்ல போனாக்க இந்த வேட்பாளர்கள் தேர்வுங்கிறது இறுதி கட்டமாக நடந்த விஷயம் தான். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு வேட்பாளர்கள் தேர்வு நடத்தி அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச இடங்களில் நிற்க ஆரம்பித்து இடங்கள்லாம் நிரம்பி வந்துருச்சு.
அதன் பிறகு வந்தது தான் இறுதி கட்டத்தில் தான் இந்த வேட்பாளர்கள்லாம் வந்துட்டு தேர்வு செய்யப்பட்டது, அவர்களுக்கு உண்டான இடம் கொடுக்கப்பட்டதுங்கிறது இதுதான். எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அதை நோக்கியும் நம்ம வந்துட்டு நாம் தமிழ் கட்சி பாய வேண்டியதாக இருக்குன்னு நிச்சயமாக பாய வேண்டியது இருக்குது. அந்த வெற்றி வாய்ப்பையும் நம்ம வந்துட்டு கொண்டு வர்றோம், அதே நேரத்தில் சாதிய பிரதிநிதித்துவத்தையும் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கட்டமைப்பை தவிர ஒருத்தர் வந்துட்டு இங்கே அதிகமாக கூட்டமாக இருக்கிறாங்க அங்கே கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது இல்லை. அப்படி நினச்சிருந்தால் பொது தொகுதியில் ஆதித்தமிழர்களை நாம் தமிழ் கட்சியால் நிறுத்தவே முடியாது. நாம் தமிழ் கட்சி நிறுத்துது. இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல வந்துட்டு வன்னியர் அடர்த்தியாக இருக்கிறாங்கன்னா அங்கே கொண்டு போயிட்டு ஒரு பறையனை நிறுத்தி நீ வந்துட்டு தமிழனாக பார்த்து ஓட்டு போடுங்கிறத நாம் தமிழ் கட்சி சொல்லுது. ஒரு இடத்துல பறையர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அங்கே கொண்டு போய் வன்னியரை நிறுத்துது. தேவேந்திர அதிகமாக இருக்கிறது தேவரை நிறுத்துது. தேவர அதிகமாக இருக்கிறது தேவேந்திர நிறுத்துது. இப்படியாக மாற்று சமூகங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடங்களில் நேரடி எதிரியாக நீங்கள் கருதக்கூடிய சமூகங்களுக்கு இடையில நீங்கள் எந்த சமூகத்தில் சண்டையை மூட்டி கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களை கொண்டு போய் அங்கே நிறுத்துது. அதுதான் சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம்ல. அதில் அண்ணன் சீமானை போல ஒரு நபரை நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது. ஏன்னா இந்த 234 தொகுதியினுடைய வேட்பாளர்கள் தேர்வுங்கிறத இந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற சோஷியல் இன்ஜினியரிங்கை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்னொரு பக்கம் என்ன பார்க்கப்படுதுன்னா, ஒரு நல்ல பட்டதாரியை இவர் வந்து கடைசியாக விவசாயம் பண்ண சொல்கிறாரு. நல்ல ஒரு படித்து வர்றவங்களை திரும்ப வந்து இவங்க சோகால்டு பழைய விஷயத்தையே வந்து பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூவும் கிளப்ப நம்ம இந்த நரேட்டிவை பல தடவை உடச்சி பேசிட்டோம். இப்போ படித்தவன் வந்துட்டு விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா படித்தவன் எவனும் சாப்பிடக்கூடாதா? விவசாயங்கிறது ஒரு தொழிலா? அது ஒரு வாழ்வியல். இப்போ நான் மருத்துவராக இருக்கிறேன், ஊருக்கு போனால் நான் ஆடு வளர்க்குறேன். எங்கள் அம்மா பண்ணையில் வந்துட்டு ஆடு இருக்கிறாங்க, ஆடு வளர்த்துட்டு இருக்காங்க. நான் போனால் நான் உட்காந்து தான் பால் கறப்பேன். எல்லாரும் மாடு மேய்க்கணும், எல்லாரும் மாடு மேய்க்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாரும் மாடு மேய்க்கணும்னு யார்? எல்லாரும் தானே சாப்பிட்றீங்க, எல்லாரும் நீங்களும் மாடு மேய்ங்க, நீங்களும் வந்து விவசாயம் பண்ணுங்க. மாடு மேய்க்கிறத இழிவா சொல்லாதீங்கிறார். சாப்பிட்ற எவனும் மாடு மேய்க்கிறத இழிவா சொல்லாதீங்கிறார். உங்களை எல்லாரையும் மாடு மேய்க்க வர சொல்லலை அவர். கலெக்டராக இருக்கிறீங்களா, நீங்கள் கலெக்டராக இருந்துட்டு போ. நீ வந்துட்டு மருத்துவராக இருக்கியா, மருத்துவராக இருந்துட்டு போ. ஆனால் மாடு மேய்க்கிறவனே நீ இழிவான்னு பேசுவ. மாடு மேய்க்கிற தொழில் வந்துட்டு ரொம்ப கேவலமான தொழில் அப்படின்னு பேசுவீங்கன்னா நீ சோறு திங்கிறியா இல்லையாங்கிற கேள்வியை அவர் கேட்க தான் செய்வார். நீ இழிவாக பேசுறதுக்கு யார் நீ? அது ஒரு தொழில் தானே, அது ஒரு புனிதமான தொழில் தானே. அது ஒரு விவசாயங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான தொழில், மக்களுக்கு உணவை கொடுக்கக்கூடிய தொழில் இல்லையா? அதை செய்கிறவனை நீ இழிவுபடுத்திட்டு போயிட்டே இருப்ப. அது வந்துட்டு ஒரு கேவலமான தொழில்னு சொல்லுவேன், அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன்னாக்கா என்ன அர்த்தம்? அது ஒரு மனப்பான்மையை உருவாக்குறது இருக்குல்ல. ஆடு மாடு மேய்க்கிறவன் வந்துட்டு கேவலமானவன்கிற மனப்பான்மையை உருவாக்குறது இருக்கு, அதுவே தவறு இல்லை. அதை உடைக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால தான் அந்த கேள்விகளை நாங்கள் வேட்பாளர் லிஸ்ட்ல வந்து முக்கியமான பிரதிநிதிகள் எல்லாருமே இருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம். சாட்டை திரும்ப நிக்கல போல இருக்கேன், என்ன காரணம்? நான் போன முறை சந்திப்பில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவர் 234 தொகுதிக்கும் பரப்புரை செய்வதற்காக மிகப்பெரிய ஒரு திட்டத்தையோடு அண்ணன் வந்துட்டு அவர் அதிருப்தியா? அண்ணனுக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு அதிருப்தி அப்படியா தெரிஞ்சிச்சவங்களுக்கு? கொடுக்க மாட்டேன், நீ வந்து கட்சிக்காக வேலை பாரு, இத்தனை நாள் நீ டிவியில பேசினது போதும் அப்படியா தெரிஞ்சவங்களுக்கு மொத்த மாநாட்டிலையும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கைகுலுக்கி கொண்டு அவர்கள் நடந்த விதமா இருக்கட்டும், அவர்கள் என்ன சொல்றது, மொத்த மாநாட்டினுடைய ஹைலைட்டாக ஐயா சாட்டையை வந்துட்டு அண்ணன் நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னா அது அதிருப்தியிலையா நிறுத்தியிருப்பாரு? அப்படியே இருக்கட்டும், அண்ணன் மீது ஒரு அதிருப்தி இருந்தாக்க இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு வெற்றிகரமான மாநாடாக இதை வந்துட்டு ஐயா சாட்டை நிறைவேற்றி காமிச்சிருப்பாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு போய் சேர்க்குறோம். அவருக்குன்னு ஒரு கட்டளை வந்துட்டு அண்ணன் பிறப்பிச்சு வச்சிருக்கிறாரு, அதன்படி இது நடக்கும். நீங்க பாப்போம். அப்போ வந்து 234 தொகுதியிலே சாட்டை திரும்பவும் பிரச்சாரம் பண்ண போறோம். எல்லா தொகுதிகளிலும் நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதில் முக்கியமான நட்சத்திர பேச்சாளராக நிச்சயமாக சாட்டை. இதுதான் உண்மையான காரணமா இல்லை வேற எதுவும் காரணம் இருக்கு? காரணம் வேற என்னங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் நினைச்சிருந்தா வந்துட்டு போட்டிடுறதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்கு. அது அவரும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அண்ணனும் டிசிஷன் யாரு இப்போ சீமான் வந்து முடிவெடுத்தாரா, இந்த தடவை நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துரு தம்பி, நெக்ஸ்ட் டைம் விட்டு கொடுக்கறதுல என்னங்க இருக்கு? 234 இடங்கள் இருக்கு, அதுல வந்துட்டு நிறுத்தணும்னு நினைச்சிருந்தா அண்ணன் வந்துட்டு நிறுத்துறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நாங்க திருச்சியில அவர் நிப்பாருன்னு எதிர்பார்த்தோம். அண்ணன் சொன்னது என்னன்னா, அண்ணன் ஒவ்வொருத்தருக்கும் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற குரலை அண்ணன் வந்துட்டு செயல்படுத்துவதில் வீரர். அதை வந்துட்டு இந்த செயலை இவர்கிட்ட கொடுத்தா அது நிச்சயமாக இவர்கள் வெற்றிகரமாக முடிப்பார் அப்படிங்கிறது வந்துட்டு புரிந்து கொண்டு அதை அவர்களிடம் அப்படியே ஒப்படைக்கக்கூடிய தன்மை வந்துட்டு அண்ணன்ட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் சாட்டைக்குன்னு வந்துட்டு ஒரு செயல் கொடுக்கப்பட்டிருக்குது. அது தேர்தல் முடிகிறதுக்குள்ள நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ தூரம் அதை வீரியமாக அவர் செஞ்சு முடிக்கிறாருங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. GT Holidays, South India's #1 travel brand.